ஃப்ரெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். ஆனா அண்ணாமலைக்கு மவுசு இன்னும் குறையாம தான் இருக்கு. பாஜக என்னதான் ஒரு பூகம்பம் வந்தாலும், அண்ணாமலை மேல எப்பேற்பட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைத்தாலும், அவர் ஊழலே பண்ணிட்டாருப்பா, சொத்துக்கள் அதிகமா சேர்த்துட்டாருப்பா அப்படின்ற ஒரு அரசல் புரசாலான பேச்சுகள் வந்தாலும், அவர் மேல கடுமையான விமர்சனங்கள் வந்தாலும், பாஜக அண்ணாமலைக்கான ஒரு தனித்துவமான இடம் இருக்கதான் செய்யுது. என்னன்னா பாஜக மாநில மையக்குழு ஒண்ணு நடந்தது. இந்த மாநில மையக்குழுல பாத்தீங்கன்னா எல்லா தலைவர்களும் கலந்தாங்க. நயினார் நாகேந்திரன், எச் ராஜா, அப்புறம் பாத்தீங்கன்னா PL சந்தோஷ், அவர் தான் அமைப்பு செயலாளர், தேசிய அமைப்பு செயலாளர், அவர் தலைமையில தான் நடந்தது. அவர் கலந்துகிட்டாரு. வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன் எல்லாருமே கலந்துட்டாங்க. அண்ணாமலை மட்டும் ஆப்சென்ட். அண்ணாமலை தரப்புல ஒரு அறிவிக்கை கொடுக்குறாங்க. என்னன்னா, அண்ணனுக்கு டெங்கு காய்ச்சலுங்க, அதனால வர முடியாது, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, உங்களுக்குள்ள நீங்க கூட்டத்தை நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை தரப்புல ஒரு அறிக்கை விடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் கூடி பேசி இருக்கிறாங்க. என்ன விஷயமா இருக்கும், எதுக்காக கூடுறோம், மையக்குழு எதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. இதுல PL சந்தோஷ் என்ன பண்ணிருக்காரு, அண்ணாமலைக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர்ன்றதுனால டைரக்டா அண்ணாமலை வீட்டுக்கே போயிருக்காரு. அண்ணாமலை வீட்டுக்கு போயிட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் என்ன பண்ணிருக்காங்க, 2 பேரும் மீட் பண்ணிருக்காங்க, தகவல்களை பரிமாறி இருக்காங்க. இதுல அண்ணாமலை குமரி இருக்கிறாப்பல. PL சந்தோஷ் கேட்டா, அண்ணே என்ன விட்டுருங்க, ஏன்னா நீங்க இது மாதிரி என்ன பாஜகக்குள்ள இழுக்கிறீங்க, நானே ஒதுங்கி இருக்கிறேனே, வேண்டானே, என் மேல எல்லாருமே கடுப்பா இருக்கிறாங்கண்ணே, நான் எது செஞ்சாலும் தப்புன்னு சொல்றாங்கண்ணே, தயவு செய்து என்ன விட்டுருங்கண்ணே அப்படின்னு குமரிகிறாப்பல, கதறிகிறாரு PL சந்தோஷ் கிட்ட. என்ன விஷயம் நடந்தது அப்படின்னா, இங்க அண்ணாமலைய கார்னர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஒவ்வொரு தலைவரும். நயினார் நாகேந்திரனா இருக்கட்டும், வானதி சீனிவாசன், இன்னும் அதாவது பாஜக இருக்கிற ஒட்டுமொத்த சீனியர்கள் எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்கன்னா, அண்ணாமலைய ஓரங்கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா இது இவங்க பண்ணுதா அப்படின்னா இல்ல, டெல்லி பாஜக மேலிடத்துல இருந்து சொன்னது. ஏன்னா அண்ணாமலை ஏகப்பட்ட சொத்துக்கள் சேர்த்து இருக்கிறாராம். இப்போ ஒரு சொத்து ஒண்ணு வாங்கி ஒரு பெரிய இஷ்யூவா போயிருச்சுல, 80 கோடி ரூபாய் சொத்தை 4.5 கோடி ரூபாய்க்கு வாங்கினாரு, அதுல ஊழல் பண்ணிட்டாரு, சீட்டிங் பண்ணிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ஒண்ணு போகுதுல. இந்த விஷயத்து முதற்கொண்டு எல்லா விஷயம் கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு கிட்ட சொத்து சேர்த்து வச்சுட்டாரு அண்ணாமலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அவர் மேல இருக்குது. இது டெல்லி பாஜக வரைக்கும் போனதுனால அமித்ஷா அவர்கள் தெல்ல தெளிவா சொல்லிட்டாரு, இங்க பார்மல, நீ தயவு செய்து ஒதுங்கிக்கோ, நீ தயவு செய்து வராத, உன் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கு, அதனாலதான் உன்னை டெல்லிக்கே நான் கூப்பிடுறது இல்லை. ஏன்னா நீங்க டெல்லிக்கு இங்க இருக்கிற தலைவர்கள் எல்லாமே படையெடுக்கிறாங்க, ஆனா அண்ணாமலை அவர்கள் படையெடுக்க மாட்டேங்கிறாங்க, கூப்பிடவே மாட்டேங்கிறாங்க. ஒரு காலத்துல அண்ணாமலை அவர்கள் டெல்லி டு சென்னை, சென்னை டு டெல்லி பறந்துகிட்டே இருந்தாப்பல. ஆனா இப்போ அவர் என்ன பண்றாரு, சென்னைக்குள்ளேயே தான் இருக்கணும், சென்னை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்ற ரேஞ்சில டெல்லி பாஜக என்ன பண்ணிச்சு, ஓரங்கட்டி வச்சிருச்சு. இதனாலேயே அண்ணாமலை அவர்கள் கட்சி நிகழ்ச்சியில கலந்துக்கிறது இல்ல, யாருக்குமே ஒரு முன்னுரிமை கொடுத்து அவர் என்ன பண்றதுல போறது இல்ல. அவர் யாரு கூப்பிடுறாங்களோ பொது நிகழ்ச்சிகளுக்கு தான் அவர் போயிட்டு இருக்காரு. இதுல இன்னொரு விஷயம் நம்ம உன்னிப்பா கவனிக்கணும். என்னன்னா, பாஜக அண்ணாமலை அவர்கள் தலைவரா வரும் பொழுது எப்படி எல்லாரையும் ஓரம் கட்டினாரோ, இப்போ அவர் மாநில தலைவரா இல்லாத போது எல்லாருமே சேர்ந்து இவரை ஓரம் கட்டுறாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஆனா இருந்தாலும் பாஜகவுல அண்ணாமலைக்குன்னு ஒரு தனித்துவமான இடம் இருக்குது அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காகவே PL சந்தோஷ் என்ன பண்றாரு, டைரக்டா அண்ணாமலை வரலையா, அண்ணாமலை வீட்டுக்கு விடுங்க வண்டிய அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறார். வீட்டுக்கு வந்துட்ட பிறகுதான் இந்த கதையெல்லாம் குமரி இருக்கிறாரு அண்ணாமலை. என்ன எல்லாரும் ஓரம் கட்டுறாங்க, நான் எது செஞ்சாலும் தப்பா இருக்கு, எது பேசினாலும் தப்பா இருக்கு, நான் என்ன பண்றேன், நான் பாஜகவின் அடிமட்ட தொண்டனா தானே இருக்கிறேன், அமித்ஷா என்ன சொல்றாரோ அதை நான் இங்க செய்யறதுக்கு தானே இருக்கிறேன், ஏன் என்ன யாருமே நம்ப மாட்டீங்க, இது செய்ய மாட்டீங்க, அது பண்ண மாட்டீங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு குமரிகிறாப்புல. உடனே PL சந்தோஷம் என்ன பண்ணிருக்காரு, சமாதானப்படுத்திட்டு வாங்க முதல்ல போயிட்டு மீட்டிங் அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே டெங்கு காய்ச்சல் போயிடுச்சுங்க. டெங்கு காய்ச்சல்ன்றனால அவரு கூட்டத்துக்கே வரமாட்டாரு அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த அண்ணாமலை அவர்கள் PL சந்தோஷ் பேசின உடனே 1 மணி நேரத்திலே டெங்கு காய்ச்சல் எல்லாம் முடிஞ்சிருச்சு, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் அட்டன் பண்ணி மீட்டிங் அட்டன் பண்ணதுல அண்ணாமலை தலைமையில குழு ஒண்ணு அமைச்சிருக்காங்க, தேர்தல் பணிக்குழு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்புல குழு அமைச்சிருக்காங்க. வானதி சீனிவாசன் தலைமையில, சரத்குமார் தலைமையில, அதே போல அண்ணாமலை தலைமையிலயும் குழு ஒண்ணு அமைச்சிருக்காங்க. என்னன்னா, மத்திய அரசின் திட்டங்களை மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு அவர்கிட்ட என்ன பண்ணிருக்காங்க, அவர தலைமையில குழு அமைச்சிருக்காங்க. இது தவிர்த்துட்டு நயினார் நாகேந்திரனுடைய சுற்றுப்பயணத்தை அண்ணாமலை அவர்கள் தான் வகுக்கணும், அண்ணாமலை அவர்கள் துணையோட நயினார் நாகேந்திரன் சுற்றுப்பயணம் இருக்கணும் அப்படின்னு அவர் தலைமையில ஒரு குழு அமைச்சு PL சந்தோஷ் பண்ணிருக்காரு. மீண்டுமாய் பாஜக அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதுக்கு
பாஜக முயற்சி இருக்குது. இதுக்கு பின்னாடி எல்லாத்துக்குமே அமித்ஷா அவர்கள் தான் இருக்கிறார். ஏன்னா தேர்தல் நெருங்கும்போது அண்ணாமலையை ஓரங்கட்டி வைக்கிறது மூலமா தமிழ்நாட்டுல கொங்கு மண்டலத்துல பாஜகவுக்கு எந்த அளவுக்கு ஒரு பேரிழப்பு நேரிடும் அப்படின்ற உளவுத்துறை ரிப்போர்ட் அமித்ஷா அவர்களுக்கு போயிருக்கு. அதனாலதான் அமித்ஷா மீண்டுமாய் அண்ணாமலைய உள்ள கொண்டு வரணும். ஆனா பவர்ஃபுல் ஆனா அவருக்கு பவர் அதிகமா இருக்க கூடாது. தலைவர் இவரு தான். இவருக்கு கீழே நீங்க செயல்படுறது தான் செயல்படுங்க. நீங்களும் உங்களுடைய ஆதரவாளர்களும் தலைவருக்கு கீழே தான் செயல்படணும். அவர் என்ன சொல்றாரோ அதை தான் செய்யணும் அப்படின்னு பாஜக அறிவுறுத்தலின் பேரில் இப்ப மீண்டுமாய் அவர் முக்கியத்துவத்தை இடத்துக்கு வராரு அண்ணாமலை. என்னதான் இருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் முன்னாள் மாநில தலைவர். அவருக்கு ஒரு சில விரக்திகள் இருக்கதான் செய்யுது. ஆனா அதை பொதுவெளியிலே பொதுவா காட்டிட கூடாது அப்படின்றதுலயும் அண்ணாமலை அவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா காய்களை நகர்த்திட்டு வராரு. இதன் மத்தியில தான் பி.எல். சந்தோஷ் மீண்டுமாய் வீடு தேடி வந்து அண்ணாமலைக்கு எந்த அளவுக்கு பாஜக முக்கியத்துவம் இருக்கு, அண்ணாமலை பாஜக எந்த அளவுக்கு விட்டு கொடுக்காம இருக்கு அப்படின்ற புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் தேசிய அமைப்பு செயலாளரான பி.எல். சந்தோஷ் டைரக்டா கூட்டத்தை கூட விட்டுட்டு அண்ணாமலையை டைரக்டா வந்து அவரோட பேசி அவரை கூட்டத்துக்கு கொண்டு போயிருக்காரு. அது மாத்திரம் இல்லாம அவர் தலைமையிலே குழு அமைச்சு அவர் என்ன பண்ணிருக்காங்க, லீட் பண்ண சொல்லி இருக்கிறாங்க. இதை தவிர்த்துட்டு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள போகிற நயினார் நாகேந்திரனுக்கும் இவர் தான் எல்லாத்தையும் வகுத்து தரணும் அப்படின்னு இவர் தலைமையில ஒரு குழு போட்டிருக்காங்க. என்னவா இருந்தாலும் அண்ணாமலை தான் அப்படின்னு நிரூபிக்கிற அளவுக்கு அவருக்கு மீண்டுமா பாஜக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே ரொம்ப குஷியில தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் தேர்தல் முடிகிற வரைக்கும் தான். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் வாழை சுருட்டி கொஞ்சம் உட்காரணும் அப்படின்னு டெல்லி பாஜக இவ்வளவு விஷயத்த பண்ணிருக்கிறாங்க. ஒத்துக்கணும். ஏன்னா அண்ணாமலைக்கு பாஜக முக்கியத்துவம் கொடுக்கதான் செய்யறாங்க அப்படின்றத ஒத்துக்கதான் செய்யணும். ஆனா இருந்தாலும் இது எல்லாமே அண்ணாமலை அவர்களுக்கு பாசிட்டிவா போகுமா நெகட்டிவா போகுமா? அவர் சொத்து சேர்த்துவது, அது இல்லாம இந்த இடம் வாங்கின விவகாரத்துல மாட்டிக்கினது, இது எல்லாமே அவருக்கு பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்றது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.